ஃபர்ஸ்ட் 13 எபிசோட்ஸ் பார்க்காதவங்க கண்டிப்பா இப்ப பார்த்துட்டு வாங்க. நான் உங்களுக்கு ஐ பட்டனை கொடுக்குறேன். அப்பதான் இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். ஸோ வித்தவுட் அண்ட் லேட் வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஷின்லியாங்க சம்மர் கேம்ப்னு சொல்லிட்டு வந்தான் இல்லையா, அவனை ஒரு மேக்ஸ் கிளாஸ அட்டன் பண்ற மாதிரி காட்டுறாங்க. இப்ப புரியுதா? சம்மர் கேம்ப்னு சொன்னா நான் கூட ஏதோ நினைச்சிட்டேன். மேக்ஸ் கிளாஸ்ல உட்காரதுக்கு தான் இந்த ஊருக்கு வந்திருக்கானா? சரி, அதே போல அந்த மேக்ஸ் கிளாஸ் ஆச்சு கவனிக்குதான்னு பார்த்தா கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லாம தான் உக்காண்டிருக்கான். யாராச்சும் வெளியே எழுந்து போனா நாமளும் எழுந்து போயிட வேண்டியதான் நினைச்சிட்டே இருக்கும்போது ஒரு ஆள் என்ன பண்றான்னா, அவன் கையில அந்த பேஸ்கெட் பாலை மெதுவா தூக்கிக்கிட்டு அவன் பாட்டு எதுவும் பேசாம வெளியே போயிடுறான். அங்க இருக்கிறவங்களும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இதை கவனிச்ச நம்ம ஷின்லியாங் இதுதான் கரெக்டான நேரம்னு சொல்லிட்டு அவனோட பேக்கையும் புக்கையும் எடுத்துக்கிட்டு அவனும் வெளில வந்துடுறான். அப்படி வெளியே வந்தவன் பேஸ்கெட் பால் எடுத்துக்கிட்டு வெளியே போனவங்கிட்ட ஹே ப்ரோ நில்லுங்க அப்படின்னு சொல்ல அவனும் நிக்கிறான். அது மட்டும் இல்லாம நீங்க NCA பேஸ்கெட் பால் டீமா அப்படின்னு நம்ம ஷின்லியாங் கேட்க ஆமான்னு அவனும் சொல்றான். அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் நடக்குது, நீ வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிக்க கண்டிப்பா நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஷின்லியாங் சொல்ல மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. நல்ல மேட்ச் போகுது. நம்ம ஷின்லியாங்க்கு இருக்கிற ஸ்கில்ஸ் எபிலிட்டிஸ் எல்லாம் இந்த மேட்ச்ல அவனுக்கு நல்லாவே தெரிய வருது. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கு. ஒரு வழியா மேட்சும் முடிஞ்சிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் போகுது. அப்புறம் சம்மர் கேம்ப், அதெல்லாம் அந்த மேக்ஸ் கிளாஸஸ் எல்லாம் கூட முடிஞ்சிடுச்சு. மறுபடியும் நம்ம ஷின்லியாங் ஊருக்கு கிளம்ப போறான். அவன் அவங்க அப்பாவோட வீட்டுல தான் தங்கி இருக்கான். அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு நாள் வருஷம் தவறாம சம்மர் கேம்ப்னா நீ மேக்ஸ் கிளாஸ்க்கு இங்க வந்துடுற, நீ நல்லா படிக்கிறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால உன்னோட மேல் படிப்புக்காக கண்டிப்பா அமெரிக்காவுக்கு வந்துடு. நானும் உங்க அம்மாவும் எப்படி ரிசர்ச் சயின்டிஸ்டா இருக்கோமோ அதே மாதிரிதான் பிற்காலத்துல எங்க பிள்ளையான நீயோ ரிசர்ச்சரா மாறணும், பெரிய சயின்டிஸ்ட் அளவுக்கு வரணும், இதுதான் எங்களோட ஆசை அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ஷின்லியாங் எப்பவுமே உங்களோட ஆசையை என் மேல திணிக்காதீங்க, ஏன் எனக்குன்னு வேற எந்த ஆசையும் இருக்கக்கூடாதா, இல்ல எந்த கனவும் இருக்கக்கூடாது, இல்ல வேற எந்த டேலண்டும் இருக்கக்கூடாதா? நான் மேக்ஸ் எல்லாம் படிக்க மாட்டேன், அது மட்டும் எல்லாமே எனக்கு இன்ட்ரெஸ்டும் இல்ல. ஏதோ நீங்க சம்மர் கேம்ப்ல சேர்த்து விட்டீங்களா தான் இத்தனை வருஷமும் நான் இருந்தேன். இதுக்கு மேலயும் உங்க பேச்சையே நான் கேட்டுக்கிட்டு இருப்ப மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இதை கேட்ட அவங்க அப்பா, ஓ நீ பேஸ்கெட் பால் பத்தி பேசுறியா, அத உன்னோட டேலண்ட்னு வேற நீ சொல்றியா, அதெல்லாம் சுத்த வேஸ்ட், அதுல எந்த விதமான கெரியரும் கிடையாது, ஃபியூச்சரும் கிடையாது. நீ தயவு செஞ்சு அந்த விஷயத்த நீ சீக்கிரமாவே புரிஞ்சுக்கோ. அப்படி புரிஞ்சுக்கிட்டாதான் உனக்கும் நல்லது, உன்னோட வாழ்க்கைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லவே உடனே ஷின்லியாங்க்கு செம்மையா கோவம் வந்துடும். இத பாருங்கப்பா, எனக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் என்னால பண்ண முடியும், எனக்கு என்ன வருதோ அதுதான் என்னால செய்ய முடியும். நீங்க சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டு இருக்கிறது நான் உன்ன தலையாட்டி பொம்மை இல்ல. நானும் தான் ரொம்ப ஆசைப்பட்டேன் நீங்களும் அம்மாவும் என்னைக்குமே சேர்ந்து வாழணும்னு. ஆனா உங்களோட கெரியருக்காக நீங்க பிரிஞ்சு போலியா? உங்களோட கெரியர் எப்படி முக்கியமோ அதே மாதிரி எனக்கு பேஸ்கெட் பால் முக்கியம், அத புரிஞ்சுக்கோங்க. படிப்பு முடிஞ்ச உடனே கண்டிப்பா நான் பேஸ்கெட் பால் கோச்சிங் தான் சேர போறேன், இதை யாருனாலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்றான். இதை கேட்டவங்க அப்பா ரொம்பவுமே டென்ஷன் ஆயிட்டு அந்த இடத்துல அந்த பேப்பர் அப்படியே தூக்கி போட்டுட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிடுவாரு. நம்ம ஷென்லியாங்கும் இது வழக்கம் போல நடக்கிற பிரச்சனை தானன்னு சொல்லிட்டு அவனும் சைலண்டா அந்த இடத்த விட்டு கிளம்பிடும். அப்படியே ஸ்கூலை காட்டுறாங்க. ஸ்கூல் ரீஓபன் ஆயிடுச்சு. எல்லாருமே சந்தோஷமா அடுத்த செமஸ்டர்ல காலடி வைக்கிறாங்க. அதே மாதிரிதான் நம்ம யாஞ்சியும் ரொம்பவுமே சந்தோஷமா ஸ்கூலுக்குள்ள நுழையறா. அப்போ அவளோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் அவ கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கூட இவளும் பேசிக்கிட்டு நடந்துட்டே போயிட்டு இருப்பா. அந்த டைம்ல நம்ம யாஞ்சி பின்னாடி ஜீஷா நிக்கிறத யாஞ்சியோட ஒரு ஃப்ரெண்டு பார்த்த உடனே அவங்க ரெண்டு பேரையும் தனியா விட்டுட்டு அவ பாட்டு விலகி போயிடுவா. நம்ம யாஞ்சி ஜீஷாவை திரும்பி பார்த்த உடனே ரொம்பவுமே கோவமா அந்த இடத்த விட்டு விலகி போறா. அப்படி விலகி போனவ அவளோட புது கிளாஸ்க்கு போறா. அவ போறதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி டீச்சர் போர்ட்ல ஒண்ணு எது எழுதிட்டு இருக்காங்க. நம்ம யாஞ்சி பின்னாடியே ஜீஷாவும் வரா. அவங்க ரெண்டு பேரும் கமெண்ட் சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே மேடம் இருந்துகிட்டு ஃபர்ஸ்ட் டேவே லேட்டா, உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் பிடிக்கலனா தயவு செஞ்சு நீங்க மாறிக்கோங்க, ஆனா இந்த மாதிரி லேட்டாலாம் இனிமே என்னோட கிளாஸ்க்கு வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்றாங்க. அப்போ நம்ம யாஞ்சி என்ன கேக்குறான்னா, நான் எங்க உக்காரட்டும் அப்படின்னு சொல்லி கேட்க, நீ எங்க வேணாலும் உக்காந்துக்கோமா, இப்ப கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லவே அவளும் ஒரு இடத்துல போய் உக்காடுறா. அவ பக்கத்துல சீட்டு காலியா இருக்கிறத பார்த்த உடனே நம்ம ஜீஷா பக்கத்துல போய் டக்குன்னு உட்காந்துடுறான். இப்ப யாஞ்சிக்கு ஜியோகிராபி கிளாஸ் நடக்குது. இப்படி இருக்க யாஞ்சியோட பழைய கிளாஸ காட்டுறாங்க. அதான் இப்போ சயின்ஸ் கிளாஸா மாறிடுச்சு. அங்க சயின்ஸ் படிக்கிறவங்க மட்டும்தான் அந்த கிளாஸ்ல இருப்பாங்க. அங்க நம்ம கிளாஸ் டீச்சர் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இத பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பேர் நம்ம கிளாஸ்ல இருந்தவங்க
நிறைய டிபார்ட்மெண்ட்க்கு சேஞ்ச் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம வேற கிளாஸ்ல இருந்து வந்தவங்க சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டை தேர்ந்தெடுத்ததுனால நிறைய புது பசங்களும் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே நாம தான் வெல்கம் பண்ணி அவங்க நம்ம கிளாஸ்ல இருந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல ஒரு புது பொண்ணு டக்கு டக்கு டக்குன்னு ஓடி வந்து, சாரி சார் நான் லேட்டா வந்துட்டேன், என்ன நான் இன்ட்ரோ பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கேக்குறா. இதை கேட்ட சாரும் ஓகேமா நீ உன்னை வந்து இன்ட்ரோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லவே அவளும் எல்லாரும் முன்னாடி போய் நின்னு, ஹே ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், என்னோட பேரு ஜோஷா அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா இருக்கா. இதை கேட்ட சாரோ இவ்வளவுதான் உன்னோட இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா சார் என்னோட இன்ட்ரோடக்ஷன் அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாஞ்சியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பின்னாடி பெஞ்ச்ல போய் உட்கார போறா. உட்காரத்துக்கு முன்னாடி நம்ம யாஞ்சியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட பார்த்து பேசுறத பார்த்த உடனே நம்ம கிளாஸ் டீச்சர் இருந்துகிட்டு, ஓ உங்க 2 பேருக்கு முன்னாடியே தெரியுமா, அப்போ உனக்கு வசதி தாமா, புதுசா இங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கேன்னு எந்த விதமான ஃபீலும் பண்ணாத, ஏன்னா அந்த பொண்ணு ரொம்பவுமே நல்ல பொண்ணு அப்படின்னு யாஞ்சியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட கை காட்டுறாரு நம்ம கிளாஸ் டீச்சர். ஏதாச்சும் டவுட்னா இந்த பொண்ணு கிட்ட கேளு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு நம்ம ஜோஷா மனசுக்குள்ளேயே டவுட் தானே கேட்டுட்டா போச்சு அப்படின்னு வில்லங்கமா நினைக்கிறா. அடுத்த சீன்ல கிரவுண்ட்ல ஒரு சின்ன மீட்டிங் வச்சிருக்காங்க போல இருக்கு. காரணம் என்னன்னா அவங்க எல்லாருமே புது செமஸ்டருக்கு போயிட்டாங்க, எல்லாருமே வேற வேற டிபார்ட்மெண்ட் போயிட்டாங்க. அதனால சின்ன ஸ்பீச் சின்ன மொக்க விஷயங்கள்லாம் சொல்லணும்ன்றதுக்காக ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த மீட்டிங்ல என்னன்னா நம்ம கிளாஸ் டீச்சர் கிட்ட போயிட்டு நம்ம ஜோஷா உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம அந்த மீட்டிங்ல உட்காந்துருக்க எல்லா சாருக்கு வந்து தண்ணி சப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லவே அவ உட்காந்து எல்லாருக்கும் தண்ணி கொடுத்துட்டே இருப்பா. இப்ப அப்படியே வந்து நம்ம கிரவுண்ட்ல நின்றுட்டு இருக்க நம்ம யாஞ்சியை காட்டுறாங்க. நம்ம யாஞ்சி யாரா இது உண்மையாவே அது ஜோஷா தானான்னு சொல்லிட்டு அவ கண்ணை சுருக்கி சுருக்கி பாத்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஜோஷா எல்லாருக்குமே தண்ணி ஊத்தி கொடுத்துட்டே இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா நம்ம சீனியரும் தண்ணி ஊத்தி கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்க 2 பேருமே எதிரில மீட் பண்ற ஒரு சுச்சுவேஷன் வருது. அவங்க 2 பேரும் ஏதோ பரம எதிரிங்க மாதிரி ஒருத்தர் முறைச்சுக்கிட்டே பாத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க. அடி பாவீங்களா நீங்க முறைக்கிறீங்க. அந்த டைம்ல நம்ம யாஞ்சியோட கசின் நம்ம யாஞ்சி கிட்ட, ஏய் யாஞ்சி யார் அந்த பொண்ணு, செம்ம அழகா இருக்காளே, புது பொண்ணு, இது வரைக்கும் இவளை பார்த்ததே இல்லையே, தயவு செஞ்சு கொஞ்சம் இன்ட்ரோ பண்ணி கூட அப்படின்னு நம்ம யாஞ்சியோட கசின் கேட்க, உடனே யாஞ்சி இருந்துகிட்டு, டி எங்க நின்னுகிட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம எவ்வளவு தைரியம் தான் என்னோட பேரை சொல்லி கூப்பிடுவேன், டி நான் உங்களோட அக்கான்னு சொல்லி கூப்பிடுறா அப்படின்னு சொல்றா. இப்படி அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம யாஞ்சியும் சீனியரும் ஸ்போர்ட்ஸ் ரூம்ல உக்காந்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த டைம்ல நம்ம சீனியர் என்ன சொல்றாங்கன்னா, இதோ பாருமா இந்த கொத்து சாவி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இனிமே உனக்கு சொந்தமானது, சொந்தம்னா சொந்தம்ல நீதான் இனிமே எல்லாத்தையும் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா இனிமே யாஞ்சி தான் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்டோட ஹெட். இதை கேட்ட யாஞ்சிக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா உங்களை மாதிரி ஒரு நல்ல லீடரா நான் இருப்பேன் அப்படின்னு யாஞ்சி சொல்றா. இதை கேட்ட சீனியரும் சந்தோஷப்படுறாங்க. அந்த டைம்ல என்னன்னா நம்ம சீனியரே வாலண்டியரா நம்ம யாஞ்சி கிட்ட, ஆமா உங்க கிளாஸ்ல யாராச்சும் புது பொண்ணு சேர்ந்தாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லையே எங்க கிளாஸ்ல சேரல, ஆனா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஜோஷான்னு ஒரு பொண்ணு சேர்ந்திருக்கா அப்படின்னு சொல்லவே சீனியர் இருந்துகிட்டு, அவ என்ன அவ்வளோ அழகா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு என்னமோ தெரியல சீனியர், ஆனா பசங்கெல்லாம் ஆல்ரெடி அவ மேல பைத்தியமா தான் கிடக்குறாங்க, அதுதான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு, அவ உண்மையாவே அழகுதான் போல அப்படின்னு நம்ம யாஞ்சி சொல்ல சீனியருக்கு கோவம் வருது. யாஞ்சி அதோட விடாம, அது மட்டும் இல்லாம என்னோட கசின் கூட இன்னைக்குதான் அவளோட இன்ட்ரோவை கேட்டான் அப்படின்னு சொல்லவே சீனியருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அது மட்டும் இல்லாம யாஞ்சியோட கசினுக்கு கூட அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா, நடக்க கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க வில்லத்தனமா பேசுறாங்க. என்னடா இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல இருந்தே வில்லத்தனமாவே இருக்கே. இப்படி அந்த சீனை கட் பண்ணி இப்ப நம்ம யாஞ்சியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிளாஸ் ரூம்ல காட்டுறாங்க. அங்க நம்ம கிளாஸ் டீச்சர் நின்னுகிட்டு, இதோ பாருங்க யாஞ்சி இப்ப வேற கிளாஸ்க்கு போயிட்டா, அதனால புதுசா கிளாஸ் மானிட்டரை தேர்ந்தெடுக்கணும்னா கண்டிப்பா ஓட்டிங் வச்சுதான் தேர்ந்தெடுக்கணும், யாரெல்லாம் கிளாஸ் மானிட்டரா நிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இதை கேட்ட உடனே கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே யாஞ்சி தான் இதுக்கு பெஸ்டா இருந்தா, யாஞ்சி தான் சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல திடீர்னு ஜோஷா என்ன நினைச்சாலும் தெரியல, நேரா எழுந்து போறா, அவ பாட்டு சாக் பீஸ் எடுக்கிறா, போர்ட்ல அவளோட பேரை எழுதுறா. அது மட்டும் இல்லாம யாஞ்சி உங்களை எப்படி வழி நடத்தினான்னு எனக்கு தெரியாது, ஆனா கண்டிப்பா நான் கிளாஸ் மானிட்டர் ஆனா அவளை விட நான் நல்லாவே உங்களை வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா போய் உக்காந்துறா. எல்லாருமே செம்ம ஷாக்கா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் எல்லா கிளாஸும் முடிஞ்சிடுச்சு போல. எல்லாரும் கிளாஸ் விட்டு போன பிறகு நம்ம யாஞ்சியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜோஷாவோட பேரை எழுதிருப்பாள், அதே மாதிரி போர்ட்ல அவளோட பேரை எழுதிட்டு இருப்பா. அப்படி அவ கரெக்டா எழுதிட்டு இருக்கும்போது ஜோஷா கரெக்டா கிளாஸ் ரூம்குள்ள என்டர் ஆகுறா. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவே உடனே நம்ம யாஞ்சியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் போர்ட்ல எழுதி வச்சிருந்த அவளோட பேரை அழைச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப போறா. உடனே ஜோஷா இருந்துகிட்டு, நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லை, இத்தனை வருஷத்துல நீ கண்டிப்பா மாறி இருப்பேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றா. உன்னோட பேரை நீ எழுதணும்னு நினைச்சிருந்தா நீ கண்டிப்பா எனக்கு முன்னாடி போய் எழுதிருக்க வேண்டியது தானே, அதெல்லாம் நான் எழுதின பிறகு உன்னோட பேரை எழுதுற. எப்பவுமே
எப்பவுமே ஒருத்தர் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறதே உனக்கு வேலையா போச்சு. அப்படி ஒளிஞ்சிட்டு இருக்கவங்க கூடவே நீ அவங்களுக்கு தெரியாமையே அவங்க கூட போட்டி போட ட்ரை பண்ணுவ. இதுதானே உன்னோட ஹேபிட். இனிமே இதெல்லாம் நடக்க போறது இல்ல. ஏன்னா நான் தான் வந்துட்டல, என்னோட பிளேஸ நான் தக்க வச்சுக்க போறேன், உன்னோட பிளேஸ நான் சுக்குநூறா உடைக்க போறேன் அப்படின்னு சொல்றா. இத கேட்ட யாஞ்சியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரொம்பவுமே கோவமா, உன்கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு எந்த விதமான அவசியமும் எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவரோட பேக் எடுத்துட்டு கிளம்ப போற. இந்த டைம்ல ஜோஷா யாஞ்சியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட வழி மறைச்சிட்டு, இதோ பாரு உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கணும், நீ எனக்கு ஃப்ரெண்டா தான் பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, யாஞ்சியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் உன்னை ஃப்ரெண்டா தாண்டி பார்த்தேன் அப்படின்னு சொல்லவே, உடனே ஜோஷா ரொம்பவுமே கோவமா, அப்படி நீ என்ன ஃப்ரெண்டா பார்த்திருந்தா எனக்கு அந்த விஷயத்த நீ பண்ணிருக்கவே மாட்ட அப்படின்னு சொல்ல, நம்ம யாஞ்சோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரொம்பவுமே குழப்பமா அவளை பார்த்துக்கிட்டு இருப்பா. இப்படி அவங்க மாறி மாறி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த டைம்ல சீனியர் வராங்க. வந்த சீனியர் நம்ம ஜோஷா கிட்ட என் கூட ஒரு சேலஞ்ச் போடு அப்படின்னு சொல்ல, நம்ம ஜோஷாவும் எந்த சேலஞ்சாலும் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லவே, நம்ம சீனியர் அதெல்லாம் முடியாது, இப்பவே எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோவமா சொல்றாங்க. இவங்க இப்படி பேசிட்டே இருக்கும்போது நம்ம யாஞ்சோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன நினைச்சாலும் தெரியல, அந்த இடத்த விட்டு சைலண்டா போயிடுவா. அந்த டைம்ல நம்ம ஜோஷாவும் சீனியர் கிட்ட எந்த சேலஞ்ச் இருந்தாலும் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கைய கொடுக்குறா. அப்படி என்ன சேலஞ்ச்னா, ஸ்கூல் என்ட்ரன்ஸ் முன்னாடி நம்ம சீனியரும் ஜோஷாவும் ஃபேஷன் பரேட் பண்ணணும். இதுதான் அவங்களோட சேலஞ்ச். அவங்க ரெண்டு பேரும் போட்டுக்கிட்ட சேலஞ்ச் பிரகாரமே அவங்க ரெண்டு பேருமே ஸ்கூல் மெயின்ல வந்து நிக்கிறாங்க. முதல்ல ரெண்டு பேருமே ஸ்கூல் யூனிஃபார்ம்ல ரொம்பவே ஆட்டிடியூடா வந்து நிக்கிறாங்க. இது எல்லாமே நிறைய பேர் பாத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே வேற வேற ட்ரெஸ்ல வந்து நிக்கிறாங்க, ஃபேஷன் பரேட் பண்றாங்க. இதோட அந்த சீனை அப்படியே கட் பண்றாங்க. இந்த சீன் எதுக்கு தான் வந்துச்சோ எனக்கு ஒன்னும் புரியல. அப்படியே அடுத்த சீன்ல நம்ம யாஞ்சியும் யாஞ்சியோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் ஸ்டெப்ஸ்ல உக்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. அந்த டைம்ல யாஞ்சியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு லீடர் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம யாஞ்சி இருந்துகிட்டு என்ன சொல்ற, இத பத்திலாம் நீ கேட்கவே மாட்டியே, நீ என்ன உங்களோட கிளாஸ் மானிட்டரோட போட்டியில கலந்துக்க போறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம யாஞ்சியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆமான்னு சொல்றா. இதை கேட்ட உடனே யாஞ்சிக்கு ஷாக்கு. காரணம் என்னன்னா, இந்த மாதிரி போட்டியெல்லாம் யாஞ்சியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டா. இப்படி இருக்கிற பொண்ணு திடீர்னு இன்ட்ரெஸ்ட் காட்டுறானா அப்ப கண்டிப்பா அதுல விஷயம் இருக்கும்னு சொல்லிட்டு எதுக்காக போட்டி போடணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, ஜோஷா அதுல போட்டி போடுறா. அவளை விட நான் நிறைய ஓட்ஸ் எடுத்து கண்டிப்பா கிளாஸ் மானிட்டர் ஆகியே தீரணும் அப்படின்னு சொல்லவே, நம்ம யாஞ்சி மனசுக்குள்ளேயே இவங்களுக்குள்ள அப்படி என்னதான் மனஸ்தாபம்னு எனக்கு தெரியவே இல்லையே, இவங்க ரெண்டு பேரும் உண்மையாவே ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸா தானே இருந்தாங்க, நானும் அவங்களோட ஃப்ரெண்டா தானே இருந்தேன், இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தமே இல்லாத மாதிரி நடந்துட்டு இருக்க நிலைமையில இருக்கோமே அப்படின்னு வருத்தப்படு. இந்த சீனை அப்படியே கட் பண்ணி நம்ம யாஞ்சியோட கிளாஸ்ல காட்டுறாங்க. அவளோட ஜியோகிராஃபி கிளாஸ் முடிஞ்ச உடனே மேம் என்ன பண்றாங்கன்னா, உங்க எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின். அது என்ன கொஸ்டின்னா, சூரியனோட ஒளி பூமி மேல ரீச் ஆகுறதுக்கு எத்தனை நிமிஷம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கான ஆன்சர் இந்த கிளாஸ்ல இருக்க யாஞ்சி சொல்லுவா அப்படின்னு சொல்லி நம்ம யாஞ்சியும் எழுப்புறாங்க. பக்கத்துல இருந்த நம்ம ஜீஷா யாஞ்சிக்கு எப்படி தெரியும், யாஞ்சிக்கு எதுவுமே தெரியாதேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா ஆன்சரை தேடிக்கிட்டு இருப்பான். அந்த டைம்ல நம்ம யாஞ்சி சூரியனுடைய ஒளிய பார்த்துக்கிட்டே 8 நிமிஷம் அப்படின்னு சொல்லவே மேமே ஆச்சரியமா பாக்குறாங்க. ஏன்னா அந்த ஆன்சர் கரெக்ட். அவளுக்கு எப்படி அந்த ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு சின்ன பிளாஷ்பேக்கு கொண்டு போறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல நம்ம யாஞ்சியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜோஷா 3 பேருமே ஒரு இடத்துல நின்னுகிட்டு இருக்காங்க. சூரியனோட ஒளியை ரசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஜோஷா சூரியனோட ஒளி பூமி மேல படுறதுக்கு 8 நிமிஷம் தான் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்த ப்ரூஃப் பண்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருப்பா. நிறைய விஷயத்த இவங்க 2 பேர்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பா. இத இவங்க 2 பேருமே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. கேட்டு முடிச்ச உடனே நம்ம யாஞ்சி, உனக்கு மட்டும் எப்படி இந்த விஷயம்லாம் ரொம்ப தெளிவா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா கேட்க, உடனே யாஞ்சியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நீ கதை புக்கை படிக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி சயின்ஸ் புக் படிச்சா உனக்கும் நாலேஜ் வளரும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவா. இந்த சீன் தான் இந்த சீரீஸோட ஸ்டார்டிங் சீனை நமக்கு காமிச்சிருப்பாங்க. இந்த விஷயம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு கண்டிப்பா நம்ம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்ப அப்படியே பிரசன்ட்ல நம்ம யாஞ்சி அப்படியே உட்கார்ற மாதிரி காட்டுறாங்க. இப்ப அப்படியே நம்ம யாஞ்சியோட பெஸ்ட் ஃப்ரெண்டையும் அந்த ஜோஷாவையும் காட்டுறாங்க. நம்ம ஜோஷா சூரிய ஒளிய ரசிச்சு இருக்கிறத நம்ம யாஞ்சியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கவனிச்சுட்டு வேணும்னே ஸ்கிரீனை க்ளோஸ் பண்றா. அவ ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஜோஷா மறுபடியும் ஸ்கிரீன் அவ பக்கமா விலக்கி வச்சுட்டு அந்த சூரியனை ரசிச்சுட்டு இருப்பா. இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம யாஞ்சியும் யாஞ்சியோட கசினும் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த டைம்ல நம்ம யாஞ்சியோட கசின், என்ன இவ பேசவே மாட்டேன்றாக்கா, அண்ணாக்கா பேசவே மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இதை கேட்ட உடனே யாஞ்சி, கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு வரவே மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, இத நான் சொல்லணும்,
இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் ஸ்டாப்பா பேசிக்கிட்டே வந்துட்டு இருப்பேன். இப்ப என்ன நான் பேசவே மாட்டேன், எனக்கு போர் அடிக்குது, ஒழுங்கு மாதிரிதான் பேசு அப்படின்னு நம்ம யாஞ்சியோட கசின் சொல்றான். இதை கேட்டு நம்ம யாஞ்சி என்னத்தை தானா பேச சொல்ற, ஜோஷா எதுக்கு திடீர்னு வந்தான்னு பேச சொல்றியா, இல்ல ஜோஷா எதுக்காக கிளாஸ் மானிட்டருக்கு போட்டி போட போறான்னு பேச சொல்றியா, இதனால என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கோவப்படுறத பத்தி பேச சொல்ற, இல்ல எதை பத்தி தான் பேச சொல்ற, சீனியர் எதுக்காக அந்த ஜோஷா மேல ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டா இருக்காங்கன்னு பேச சொல்றா. இவ இப்படி பேசிட்டே இருக்கும்போது உடனே யாஞ்சோட கசின் ஸ்டாப் பண்ணி, எனது சீனியர் அந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்டா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னவோ தெரியல அவளை பத்தி ரொம்ப கேட்டாங்க அப்படின்னு சொல்லவே, இது போதுமே அப்படின்னு சொல்லிட்டு யாஞ்சியோட கசின் சந்தோஷப்படுறான். காரணம் என்னன்னா, இவளை வச்சு எப்படியாச்சும் அந்த காய நவுத்தலாம் தான். என்னெல்லாம் பிளான் பண்றான் பாருங்க. அவன் பிளான் போட்ட சந்தோஷத்திலே அந்த இடத்த விட்டு ஓடியும் போறோம். அப்படியே நம்ம ஷென்லியாங்க காட்டுறாங்க. நம்ம ஷென்லியாங்க ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆயிட்டான் போல இருக்கு. அதாவது அவனோட ஊருக்கு வந்துட்டான் போல இருக்கு. ஊருக்கு வந்த உடனே அவனோட போனை செக் பண்ணிக்கிறான். எந்த மெசேஜும் வரல. குறிப்பா யாஞ்சி கிட்ட இருந்து ஏதாச்சும் மெசேஜ் வருதான்னு பாக்குறான். ஆனா எந்த மெசேஜும் வரல. அந்த கடுப்புலயே ஏர்போர்ட்ல இருந்து வெளில வரான். இப்ப அப்படியே யாஞ்சியோட கிளாஸ்ல காட்டுறாங்க. சாருங்க யாரும் வரல போல இருக்கு. எல்லாரும் ஒவ்வொரு வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம யாஞ்சி எதையோ படிச்சுட்டு இருக்கா. நம்ம யாஞ்சி பக்கத்துல உக்காண்டு இருக்க நம்ம ஜீஷா எப்படியாச்சும் பேச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்னென்னவோ ட்ரை பண்றான். இவன் இப்படி ட்ரை பண்றத நம்ம யாஞ்சியும் கவனிக்கிறா. இருந்தாலும் கவனிக்காத மாதிரி அங்க இருந்து எழுந்து போக பாக்குறா. உடனே யாஞ்சி கிட்ட நம்ம ஜீஷா இருந்துகிட்டு, நீ ஹிஸ்டரி ரொம்ப நல்லா படிக்கிறிய, எனக்கு கொஞ்சம் ஹிஸ்டரி சொல்லி தரியா அப்படின்னு சொல்லுது. எனது நான் உனக்கு ஹிஸ்டரி சொல்லி தரணுமா, சரி ஓகே அப்படி என்னத்த சொல்லி தர முடியும் நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம யாஞ்சியும் உக்காந்துக்கிட்டு சில காமனான கொஸ்டின்ஸ் கேட்க, உடனே நம்ம ஜீஷா டக்கு 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 டக்குன்னு பதில் சொல்றான். இவன் இப்படி பதில் சொல்றத பார்த்த உடனே, என்ன கேவலப்படுத்த நினைக்கிறியா, உனக்கு தான் எல்லா கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரியுமே, இப்ப எதுக்காக நான் சொல்லி கொடுக்கணும்னு வேற நினைக்கிறேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிளம்ப போக, உடனே ஜீஷா, ஏன் இப்பெல்லாம் என்கிட்ட ரொம்பவே கோவமா நடந்துக்கிற, அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம யாஞ்சிக்கு கொஞ்சம் ஃபீலிங்கா தான் இருக்கும். இப்படி அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம ஷில்லியாங் கிட்ட இருந்து கால் வரும். அந்த கால் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம யாஞ்சி நம்ம ஜீஷா கிட்ட என்ன சொல்லிருப்பானா, இதோ பாரு அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டானா அதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஏதோ பேசிட்டே இருப்பா. மறுபடியும் ஷின்லியாங்கோட காலை பார்த்த உடனே அட்டன் பண்ணி பேசுறான். நம்ம ஷின்லியாங் என்ன சொல்றான்னா, உனக்கு கொஞ்சம் கூட மேல அக்கறையே இல்ல, உனக்கெல்லாம் மனசு இருக்கா இல்லையா, உனக்கு நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருப்பேன், அமெரிக்காக்கு போன பிறகு ஒரு மெசேஜ் ஆச்சு பண்ணியா, அட்லீஸ்ட் ஒரு கால் ஆச்சு பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம யாஞ்சி ரொம்பவுமே கோவமா, இப்ப எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஷென்லியாங் இருந்துகிட்டு டாக்ஸில வந்துகிட்டு இருக்கிறத பத்தி சொல்ல, இப்ப எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்கியோ அங்கேயே டாக்ஸியை நிறுத்திட்டு அங்கே எனக்காக வெயிட் பண்ணு, நீ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு உன் பக்கம் வந்து நான் சேர்றேன் அப்படின்னு நம்ம யாஞ்சி ரொம்பவுமே கோவமா பேசிட்டு போனை வச்சிடுறா. நம்ம ஷென்லியாங் ஏன் இவ சொல்றத நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறான். இப்ப அப்படியே நம்ம யாஞ்சியை காட்டுறாங்க. ரொம்பவுமே கோவமா அவசரமா அவளோட புக்ஸ் எல்லாமே பேக்ல போட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப போறா. உடனே நம்ம ஜீஷா யார்கிட்ட போன்ல பேசினா அப்படின்னு சொல்லி கேட்க, ஷின்லியாங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். நம்ம ஜீஷா ரொம்பவுமே சந்தோஷமா ஷின்லியாங்க்கு மெசேஜ் பண்ணலாம்னு சொல்லி அவனோட போனை எடுப்பான். ஆனா என்ன நினைச்சானோ தெரியலையோ மறுபடியும் சோகமா பெஞ்ச் மேல படுத்துடுறான். இப்ப நம்ம ஷின்லியாங்க காட்டுறாங்க. நம்ம ஷின்லியாங் யாஞ்சி சொன்ன மாதிரியே அதே பிளேஸ்ல இறங்கிட்டு இருப்பான். நம்ம யாஞ்சிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். பாருங்க, ஏதோ இறங்க மாட்டேன், நீ சொல்றதா நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு பேசினவன் இப்ப அதே இடத்துல இறங்கி நம்ம யாஞ்சிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம யாஞ்சியும் ஒரு வழியா நம்ம ஷென்லியாங்க தேடி கண்டுபிடிச்சிட்டு வரா. நம்ம ஷென்லியாங் எதிர நம்ம யாஞ்சி நின்ன உடனே எப்படி இருக்கன்னு சொல்லி கேட்பான்னு நினைச்சு யாஞ்சி ஷென்லியாங்க பார்த்த உடனே ரொம்பவே கோவமா அவனோட கைய புடிச்சு இழுத்துட்டு போய் ஒரு செவுத்து பக்கமா தள்ளி, அப்படியே நம்ம யாஞ்சி ஷென்லியாங் பக்கத்துல போய், ஜீஷா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணான் தெரியுமா அப்படின்னு கோவமா சொல்றா. இதை கேட்ட ஷின்லியாங்க்கு செம்ம ஷாக்கு. என்னது அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே நம்ம ஷின்லியாங்க போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு, உண்மையை தாண்டா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கத்துறா. இவ அடிச்ச உடனே நம்ம ஷின்லியாங் இருந்துகிட்டு, என்னவோ உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு நான் லவ் ப்ரப்போஸ் பண்ண மாதிரி என்ன போட்டு அடிக்கிறிய லூசா, நீ அவன் எவனோ ப்ரப்போஸ் பண்ண அவனை போட்டு அடிக்க வேண்டியது தானே. இதை கேட்ட நம்ம யாஞ்சி, நீ தான் ஜீஷாக்கு இது பிடிக்கும், ஜீஷாக்கு அது பிடிக்கும், இப்படியெல்லாம் பண்ணா ஜீஷாக்கு என்ன பிடிக்கும்னு சொன்னவன் நீ என்னையும் புரிஞ்சுக்கல ஜீஷாவையும் புரிஞ்சுக்கல, எல்லாம் உன் தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாஞ்சி இஷ்டத்துக்கு ஷின்லியாங்க போட்டு அடி அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடறா. இது எல்லாத்துக்கும் எனக்கு சொல்யூஷன் கிடைச்சே ஆகணும், எனக்கு வேற ஏதாச்சும் சொல்யூஷன் கொடுன்னு சொல்லிட்டு போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கா. நம்ம ஷின்லியாங்க்கு யாஞ்சியோட அடி ஒரு கட்டத்துல ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடுது. உடனே யாஞ்சியோட தலையை கெட்டிமா புடிச்சுப்பான்.
அவன் அப்படி பிடிக்கவே நம்ம ஷின்லியாங்க யாஞ்சு அடிக்க முடியாம போயிடுது. அந்த கோவத்துல ஜீஷா திடீர்னு யாஞ்சோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்க்கு ப்ரொபோஸ் பண்ண கோவத்தையும் எல்லாத்தையுமே நம்ம ஷின்லியாங் மேல காட்டணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனை அடிக்க ட்ரை பண்றா. பட் அவனால அடிக்க முடியல. நம்ம ஷின்லியாங்கா ஒண்ணுமே புரியல, என்னடா இது இவ்ளோ சீரியஸா பேசுறாளே, உண்மையாவே ஜீஷாவை அவ்வளோ சீரியஸா லவ் பண்றாளா என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல நம்ம யாஞ்சி அடிக்கிறத நிப்பாட்டிட்டு மெதுவா நம்ம ஷின்லியாங்க வந்து பாக்குறா. அப்படி அவ பார்க்கும்போது அவ கண்ணு ஃபுல்லா தண்ணியா இருக்கும். அதை பார்த்த உடனே ஷின்லியாங்க்கு ரொம்பவுமே கஷ்டமா இருக்கும். அடுத்த சீன்ல அவங்க 2 பேருமே தனியா ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த டைம்ல நம்ம ஷின்லியாங் ஒரு ஃபிளையிங் லேம்ப கொண்டு வரான். கொண்டு வந்தது மட்டும் இல்லாம நம்ம யாஞ்சிய பார்த்து இதை பறக்க விடு அப்படின்னு சொல்ல நம்ம யாஞ்சியும் கொஞ்சம் வேண்டாம் வெறுப்பாதான் அந்த லேம்ப பறக்க விடுவா. அப்படி அவ பறக்க விட்ட உடனே நம்ம ஷின்லியாங் என்ன சொல்றானா, அதுல என்ன எழுதிருக்கோ கண்டிப்பா அதபடியே உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லவே நம்ம யாஞ்சி ஷின்லியாங்க பார்த்து உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஷின்லியாங்க்கு ஒண்ணுமே புரியல. என்ன மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லி பார்க்க யாராச்சும் ஃபிளையிங் லேப்ப ஈவினிங் பறக்க விடுவாங்களா? அது எல்லாமே நைட் டைம் பண்றது. இருந்தாலும் நீ கொண்டு வந்தன்றதுனால தான் அதை நான் பறக்க வச்சேன். அது மட்டும் இல்லாம அதுல என்ன எழுதியிருந்த அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஷின்லியாங் இருந்துகிட்டு இப்போ உனக்கு முக்கியமா என்ன தேவைப்படுது அதெல்லாம் எழுதிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம யாஞ்சி ஜீஷா அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட உடனே ஷின்லியாங்க்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் நம்ம யாஞ்சிய பார்த்து ஏன் அந்த வார்த்தையை கொஞ்சம் கூட மறைக்க மாட்டியா அப்படின்னு சொல்ல, நான் எதுக்காக உன் கூட மறைக்கணும், இல்ல உன்கிட்ட மறைக்க வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்கு? இது கேட்ட நம்ம ஷின்லியாங் அடி பூடி உனக்கு எல்லாம் சொன்னா புரியாது, சரி விடு அப்படின்னு சொல்ல உடனே யாஞ்சி இருந்துகிட்டு இதுக்கு முன்னாடி ஜீஷா வேற யாருக்காச்சும் ப்ரொபோஸ் பண்ணானா அப்படின்னு சொல்லி கேட்க நான் என்ன கவுண்ட் பண்ணின்னு உக்காந்துட்டு இருப்பேனா, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஷின்லியாங் சொல்ல, சிப்போ உனக்கு என்னதான் தெரியும். அது மட்டும் இல்லாம என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா அவன் சூஸ் பண்ணதுல எந்த விதமான தப்பும் இல்ல போல இருக்கு. எல்லா பசங்களுக்கும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட பிடிக்கும் தானே, இப்போ உனக்கே கூட என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஷின்லியாங் என்ன சொல்றானா, இதோ பாரு எல்லா பசங்களும் எப்படி இருப்பாங்கலாம் தெரியாது, நான் வேறதான், நான் எப்பவுமே வேறதான் அப்படின்னு கொஞ்சம் அழுத்தி சொல்ல உடனே யாஞ்சி இருந்துகிட்டு ஆமா நீ வேறதான், இப்பதான் உன்னோட சின்ன வயசு கிரஷ் வந்துட்டால அப்படின்னு சொல்லவே நம்ம ஷின்லியாங் யார் அது அப்படின்னு சொல்லி கேட்க ஜோஷா அப்படின்னு யாஞ்சி சொல்றா. அவ வந்தது மட்டும் இல்லாம உன்னோட கிளாஸ்ல தான் இருக்கிறா, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு யாஞ்சி சொல்லவே ஷின்லியாங் ரொம்பவுமே ஆச்சரியமா பாக்குறான். இதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. என்னையா சொல்றீங்க, புது ட்ராக்கா? ஷின்லியாங்கும் ஜோஷாவும் எப்படா நடந்துச்சு? நம்ம ஜீஷா யாஞ்சிக்கு தான் ப்ரொபோஸ் பண்ணான்னு நம்ம யாஞ்சிக்கு தெரிய வருமா வராதா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. அடுத்ததா ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ இன்னைக்கு வந்திருக்கும். கண்டிப்பா அந்த வீடியோவும் போய் பாருங்க. கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், கமெண்ட் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன். பார்த்து அந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. Until then, stay tuned. See you later. Bye.